கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்காததை ஏற்க முடியாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய மத்திய அரசு அதற்கான நிதியை வழங்காததை ஏற்க முடியாது என்றும், மத்திய அரசு நிதி வழங்காததால் 32,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவது பாதிக்கப்படும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். மேலும் பள்ளிகளில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஒன்றிய அரசே பாராட்டுறீங்க, தமிழ்நாடு கல்வி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறீங்க. அப்படி பாராட்டுற நீங்க எங்களுக்கான அந்த நிதியையும் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. 10,000 15,000 ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார். இது இல்லாம அதுலயே பாத்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் சார்ந்து பணியாற்றக்கூடிய எல்லா கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 மேற்பட்டவர்களுக்கான அந்த சம்பளத்தை 60:40 ரேஷியோல SSC மூலமாகவும் மாநில அரசும் நம்முடைய ஒன்றிய அரசும் வழங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தடைப்பட்டு போறீங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க. உருவாக்குறதுக்கு நீங்க சொல்றது காரணம் என்ன? தமிழ்நாட்டை எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பாராட்டுறதே நீங்க தான். எஜுகேஷன் சிஸ்டத்துல இன்னைக்கு ஒரு முன்னோடியாக விளங்குகிறதுன்னு சொல்றதே நீங்க தான். SSCல ஏறத்தால 20 காம்பனண்ட் இருக்கு. அந்த 20 காம்பனண்ட்ல 18-19 காம்பனண்ட்ல முன்னிலை பெற மாநிலம் எது பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான். நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்ம 2வது இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம இப்படி பண்ற நாம நிதி கேட்கும் பொழுது நீங்க புதிதாக ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க. NEP நீங்க ஒத்துக்கோங்க, NEP ஒத்துக்கிட்டாதான் நாங்க பணம் தருவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஏன்னா எங்களுடைய கொள்கை ஒன்று இருக்கின்றது. வேற இங்க அண்ணா காலத்துல இருந்து அது இருமொழி கொள்கையாக தான் முத்தமிழ் கலைஞர் காலத்துல இருந்து நாங்க எல்லாத்தையுமே நீங்க சமச்சீராக நாங்க சென்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க NEP தான் நீங்க சேர்த்துக்கோங்க, இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.